10 மந்த்ஸா நான் யூகேல இருக்க வீடை தான் காட்ட போறேன். வாங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா இங்க தான் நிறைய அன்வான்ட் மெயில்லாம் இருக்கும். இது ஒரு எலக்ட்ரிக்கல் ரூம். ஆனா இதை நாங்க ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாத குப்பெல்லாம் இங்க தான் இருக்கும். அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணீங்கன்னா காமன் ஏரியா. எல்லாரும் பிஸியா பேக் பண்ணிட்டு இருக்காங்க வேற வேற வீடு மாறுறதுக்கு. ஸோ இங்க 1 2 3 4 4 ரூம் இருக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல இருக்கிறது குட்டி வாஷ்ரூம். இதை நாங்க யாரும் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா குட்டியா இருக்குன்றதுனால. இது பெரிய வாஷ்ரூம், எல்லாருமே இதான் யூஸ் பண்ணுவோம். நாங்க வீட்டில் 6 பேர் இருக்கோம், 2 டாய்லெட் தான். இந்த வாஷ்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது தான் என்னோட ரூம். இதை இப்ப காட்ட வேணாம், ஏன்னா அவ்வளோ குப்பையா இருக்கு. இதுதான் கிச்சன். இங்க இருக்கிறது ஃபுல்லா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் இங்கேயும் ஒரு நிறைய இருக்கு. இதெல்லாம் நாங்களே எங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டோம், இது உனக்கு இது எனக்கு அப்படின்னு. இந்த ஃப்ரிட்ஜை ஒரு 3 பேர் யூஸ் பண்றோம், அங்க இருக்கிறத 3 பேர் யூஸ் பண்றோம். கிச்சன்ல இருந்து அப்படியே அப்படி ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா இதான் லிவிங் ரூம். அண்ட் இங்க ஒரு ரூம் இருக்கு. இந்த டோரை திறந்தீங்கன்னா பேக் யார்டு இருக்கும். இதுதான் அந்த பேக் யார்டு. அண்ட் இது ஒரு ஆப்பிள் ட்ரீ. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆப்பிள் கிட்ட கீழே மட்டுமே இருக்கும். இங்க பாருங்களேன். 10 மாசத்துல நாங்கள் 2-3 வாட்டி தான் இந்த பேக்யார்டே வந்திருப்போம். இந்த வீடு எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா யூகே வந்து முதல்ல வந்த வீடு. இங்கே இருக்கவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே. இந்த வீட்டில் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. எல்லாருமே சிரிச்சிருக்கோம், அழுதுருக்கோம், விளையாண்டுருக்கோம், சோகமாக இருந்திருக்கோம், கோவப்பட்டிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறையா விஷயங்களும் கற்றுக்கிட்டோம்.